ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கின்ற இந்த 10 ரகசியங்களை, அதாவது உங்களோடே இருக்கின்ற இந்த விஷயங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் கூறும் பொழுது இதனால் கூட நீங்கள் போகுகின்ற இடத்திற்கு சரியாக போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போகாமல் இருப்பதுனா, போகின்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த நிலையை தடுப்பதற்கான அறிகுறிகளாக இவைகள் திகழ்கிறது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த 10 விஷயங்களை நீங்கள் ரகசியமாகவே வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அனைத்து மனிதர்களுமே புரிந்து நடந்து கொள்ளணும். பிறரிடம் நம்ம கூறுகின்ற வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பேசுகிறதாக இருக்கணும். ஒரு பெருமைக்குன்னு நான் தான் இப்படி இருக்கிறேன், மற்றவர்கள் எல்லாமே தாழ்ந்து இருக்கிறார்கள், இப்படின்னு ஏகப்பட்ட வழிகளில் நம்மளுடைய சூழ்நிலைக்கேற்ப தன்னை உயர்த்தியும் தாழ்த்தியும் பேசுவோம். உயர்த்தி பேசினாலும் அதில் ஒரு பிரச்சனை தான், தாழ்த்தி பேசினாலுமே நம்மளுடைய நிலையில் ஒரு துன்பம் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த 10 விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னு உங்களுக்கு புரியும். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகள், அதாவது நல்ல நிகழ்வு நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இரண்டையுமே பார்த்தீங்கன்னா உடனே யாருன்னே தெரியாத, இல்லை நம்ம கூட பழகிக்கிட்டு இருக்கிறவங்க, நெருங்கியவர்கள் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுடைய வீட்டு குடும்ப விஷயங்களை சொல்லிவிடக்கூடாது. குடும்பத்திற்குள்ள ஒரு நல்ல ஒரு செய்தி நடந்தாலுமே அது பொறுமையாக பார்த்தீங்கன்னா கூறுவதே நல்லது தான். அதே போல் ஏதாவது துன்பம் ஏற்படுது, பிரச்சனையில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் உடனே நம்ம வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. அதை எப்படி நம்ம அந்த சைலண்டான முறையில் சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருவது, இல்லை குழந்தைகள் படிப்பில் கவனம் குறைவாக இருப்பது, இல்லை வேறு ஏதாவது பணப்பிரச்சனை இப்படின்னு எது ஓடினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிந்தளவு நாமளே சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாக்களை தேடணும். ரொம்ப நம்ம யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தாலுமே வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட, நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், நம்ம கூட இருக்கிற உறவினர்கள்கிட்டே நம்ம கேட்டதை முடிந்தளவு சரி செய்து கொள்ளணும். வெளியாள்கள்கிட்ட தேவையில்லாமல் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கூறும் பொழுது அவர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். அதுக்காக எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. சில நேரத்துக்கு நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதான் சான்ஸுன்னு இவங்கிட்ட ஏதாவது நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னு தவறாக போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப ரகசியங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வெளியில் உள்ள உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வெளிநபர்களிடம் முதல்ல நம்ம ஷேர் பண்ணுறத தவிர்த்து விட வேண்டும். அடுத்து இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அந்த விஷயங்களையுமே யாரிடமும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு, நம்ம இப்படி வேண்டுதல் வைத்தோம், இந்த கோயிலுக்கு சென்றோம், இப்படி நமக்கு ஒரு பலன் கிடைத்திருக்குது, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வேண்டுமென்றால் நம்ம யாருக்காவது சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஒரு விளக்கு ஏற்றுறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த கிழமையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் இந்த கிழமையில் தினசரி நம்ம போய்கிட்டு இருப்போம் ஒரு வேண்டுதல் வைத்து. அப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேறியதற்கு அப்புறம் தான் நம்ம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளணும். நிறைவேறுவதற்கு முன்பாகவே நம்ம போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, என்ன ஏது இல்லாது நிறைய பேர் நம்ம அக்கம் பக்கத்தினர் கேட்க தான் செய்வாங்க. அங்கே நம்ம வேற எங்கிட்டாவது போகிறோம் அப்படின்னு நம்ம கூறிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதற்கப்புறம் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறிச்சு, யாராவது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா, ஆன்மீக நம்பிக்கைகள் என்பது ஒவ்வொரு நபருக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். திறந்த மனதுடன் மரியாதையுடன் இருப்பவர்களுடன் மட்டுமே பார்த்திங்கன்னா இதை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது நமக்கு நெருங்கியவர்கள், நம் மீது அன்பாக இருப்பவர்கள்,
இந்த ஆன்மீக விஷயத்தில் முழு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். மூட எண்ணம் கொண்ட ஒருவருடனும் உங்கள் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்கின்ற தேவையற்ற நம்ம ஏதாவது சொல்கிறோம்னா அதை மற்றவர்களிடம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணுறவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா ஆன்மீக விஷயம் பார்த்திங்கன்னா இறைவனோட சம்மந்தப்பட்டது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது தான். அதனால் திறந்த மனதோடு எப்பொழுதுமே நம்ம கூட அன்பாக நல்லா பழகுவாங்க. அவங்ககிட்ட நம்ம சொல்லி அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னா இவ்வாறு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் புரணி பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை கதையடைச்சிக்கிட்டு இப்படி மற்றவர்களுடைய குடும்பத்தை பற்றி ஏளனமாக பேசுபவர்களிடம் பார்த்தீங்கன்னா இதை என்றைக்குமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே போல் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வது தேவையற்ற ஆலோசனைகள் அல்லது அதிக மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் மருத்துவ உதவி அல்லது ஆலோசனை பெறாத வரை உங்கள் உடல்நல தகவல்களை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ரகசியங்களாகவே வைத்திருப்பது ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய பாஸ்ட், அதாவது கடந்த கால நிகழ்வுகள், அடுத்து ஃப்யூச்சர், இந்த இரண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலுமாக அதாவது நல்ல நிகழ்வும் நடந்திருக்கும், கசப்பான நிகழ்வுகளும் நடந்திருக்கும் நம்மளுடைய முன் வாழ்க்கையில். அதெல்லாம் இப்போ நடக்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்காலத்தில் நம்ம போட்டு வரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது, குழம்பி கொண்டு. இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஏன்னா அதை நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா நம்ம கவனம் செலுத்த முடியாது. நம்ம மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். அதனால் அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும், அதை மறந்துட்டு இப்போ நடக்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முழு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம மனசுடைஞ்சு போய் சரி நம்ம அப்போவே இப்படி தப்பு பண்ணாமல் இருந்தால் நல்லா வாழ்ந்துருப்போமே, சரி பண்ணியிருப்போமே, அப்படி இப்படின்னு கூட நம்ம நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்போமே தவிர இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அப்போ சரி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம முன்னேறிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் நல்லா டேலண்டாக இருக்கு. அதனால் நடந்த அதே போல விஷயங்களில் ரொம்ப வீக்னஸ் நடக்க போகின்ற அந்த இரண்டு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன நடக்குதோ திறமையை பார்த்து அதுவாக பார்த்தீங்கன்னா தானாக வெளியே பார்த்தீங்கன்னா தெரிய வரையுமே தவிர நாமளாக போய் எனக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேலண்ட் இருக்குது அதை எங்கே ஒரு சேர்க்கணுமோ அங்கே போய் நம்ம சேர்க்கணுமே தவிர நம்ம கூட இருக்கிறவங்க நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க அவங்க கூட நெருங்கி இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஐடியா போய் நம்ம சொல்லியிருக்க கூடாது. அதற்கு அதை உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருக்கும், பரப்பிடக்கூடாது. அதுபோல் நமக்கு ஒரு வீக்னஸ் பண்ண போகிறேன், நான் அப்படி இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்டத்தில் தடுமாற மாதிரி இப்படி தொடங்க போகிறேன் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடனே ஆர்வ கோளாறுல சொல்லிடுவாங்க. எல்லாரும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க, யார்ட்டையுமே சொல்லி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன், அதை வைத்து கூட பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்களே விளம்பலை படாத பாடுபடுத்துவதற்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அதனால் நம்மளுடைய சரி நம்மளுடைய சரி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் யார்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க என்ன செஞ்சு நினைப்பாங்க, அவன் எப்படி பண்ண போகிறான், அவன் எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த எதிர்மறை எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களிடமிருந்து வெளிப்படும். அப்போ என்ன நடக்கிறது இந்த நேரத்தில்? அப்போ நம்ம நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எதிர்வினைகள் நம்மளை தாக்கி நம்ம செயல்படுத்த இருக்கின்ற விஷயம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. அதனால் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே பார்த்தீங்கன்னா சைலண்டாக தான் ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைந்து நம்ம போகும்பொழுது மற்றவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும். ஆமாம் நான் பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கலாம். உடனே ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை இப்போ திருமண வாழ்க்கையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாரிடமும் நம்ம கூறி திருமணமானதை நம்ம நடத்தி வைப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாத்துட்டையும் நம்ம சொல்லுவோம். மேரேஜ் நம்ம இப்போ பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தாலி கோர்த்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆளுக்காக போய் பத்திரிக்கை பண்ணி இது பண்ணுவோம். அந்த திருமண வாழ்க்கை பந்தமும் பார்த்தீங்கன்னா நம்ம
எல்லாமே நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் மற்றவர்கள்ட்ட சொன்னால் கூட போதும். அதே போல் காதல் வாழ்க்கை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணுவாங்க, காதலித்து அதற்கப்புறம் திருமணம் பண்ணுவாங்க. இந்த காதல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும், பிரிந்து போவாங்க, திரும்ப சேருவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையுமே பார்த்தீங்கன்னா இருவருமே உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளணும். வெளியாட்கள் அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய நண்பர்கள் அப்படின்னு இருவர்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்படி என் கூட சண்டை போடுறாங்க, அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான்னு இருவருமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளக்கூடாது வேறு யார்கிட்டையும். ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி புரிந்து கொள்ளும்படியான விஷயங்களை நம்ம சொல்லணும். ஏன்னா மற்றவர்களிடம் நம்ம கூறும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் நமக்கு எதிர்வினையே கிளப்பி விட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் திருமணம், காதல் வாழ்க்கை இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்குள்ளே ஏதாவது அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது மூவ் பண்ணிட்டு போகிறீங்க, கணவனோ மனைவியோ ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இருவருமே ஊக்கமளிக்கணும். அது நல்ல விஷயமா இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருவருமே சப்போர்ட் பண்ணி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும். ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு நல்லபடியாக பேசணும். எல்லா விஷயத்திற்குமே பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இவ்வாறான சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு நல்ல முறையில் அனுசரித்து போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையும் பெஸ்ட்டாக இருக்கும். சண்டை போடாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த போட்டாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இருவருமே பேசி விடுவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவீங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு வளர்ச்சி ஏற்படுது. அப்படியே மேலே மேலே நீங்கள் போயிட்டுருக்கும் பொழுதும் அந்த விஷயங்களையுமே யார்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது. இல்லை நம்ம இப்போ வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நமக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்படும், இல்லை வேறு வேலைக்கு நம்மளுக்கு ப்ரொமோஷன் ஏற்படும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். அடுத்தடுத்து நமக்கு ஒரு ஆச்சரியம் தர்ற மாதிரி இறைவன் நமக்கு கொடுப்பாரு. அதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு நாம் நம்மளை உயர்த்தியும் பேசக்கூடாது, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு மற்றவர்களையுமே தாழ்த்தி பேசக்கூடாது. இதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உயரத்திற்கு போனாலுமே சில சமயங்களில் அந்த இடத்துல நமக்கு எதிர்வினைகள் கிளம்பி திரும்ப நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கீழே வந்துடுவோம். அதனால் யாரையுமே உயர்த்தியும் நம்ம பேசக்கூடாது, நாமளையும் உயர்த்தி பேசக்கூடாது, யாரையும் தாழ்வாகவும் எண்ணக்கூடாது. அனைவருமே சமம்தான் அப்படிங்கிற அந்த மனநிலையிலும் நம்ம இருக்கணும். அதே போல் ஒருவர் உங்களை வெறுக்கிறாங்க, நம்ம ஏதாவது முயற்சி செய்கிறோம், அதை பார்த்தாலே அந்த பொறாமை குணத்தோடு இருக்கிறாங்கன்னா, இல்லை எதற்கெடுத்தாலும் நம்ம வம்படியாக வந்து சண்டை போடுறாங்கன்னா அந்த பீப்புள்ஸ்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலகி இருப்பதே மிகவும் நல்லது. உடனே நாமளும் போய் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் சண்டை போடுவது, இவ்வாறான பிரச்சனைகளை ஈடுபடுவதாக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை தான் நமக்கு பாழாகி போயிடும். கொஞ்சம் நம்ம வாழ்க்கை தரத்தை அனுசரித்து புரிந்து கொண்டு நகர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இவங்க சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விலகி போவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நாமளும் வம்படியாக அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போடுறோம்னா அந்த இடத்துல நமக்கு பெரிய பிரச்சனை தான் ஏற்படும். அதனால் நம்ம மற்றவர்கள் நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விலகி சென்று விடுவது மிகவும் நல்லது. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அன்புக்குரியவர்கள் இல்லை நம்ம கூட இருப்பவங்க யாராக இருந்தாலுமே நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே அதையுமே நம்ம யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவர்கள் நம்மளை நம்பி நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து ஏதாவது மீண்டு வருவதற்கான வழி இருக்கா அப்படின்னு நம்மளை நம்பி கேட்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதை தவறாக பயன்படுத்துவாங்க. இவனுடைய பிரச்சனை நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு இவனை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. இப்படி மோசமான பார்த்திங்கன்னா நிலையெல்லாம் நம்ம என்றைக்குமே சிந்திக்கக்கூடாது. ஒரு ஆபத்தில் இருக்காங்க, அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு தெரிஞ்சால் அந்த ஆலோசனையை வழங்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து அமைதியான முறையில் கடந்து போய் விடுவது நல்லது. அதற்காக நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எண்ணங்களை ஊட்டி பயன்படுத்தவும் கூடாது. தெரிஞ்சால் மட்டும் பார்த்திங்கன்னா அதிலேருந்து நம்ம பேசணுமே தவிர
உடனே அவ்வளோதான் நீ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட அப்படி இப்படின்னு நம்ம அவர்களை பயமுறுத்தக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா பல பேர் ஏதாவது ஒரு அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையே யார் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம அலசி பார்க்க வேண்டியதில்லை. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை யாராவது கூறினாங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாமளும் இதே விஷயத்தை யார்கிட்டையாவது கூறுதோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நமக்கு அந்த கர்மா அப்படியே வேலை செய்யும். அதனால் அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நல்லா முன்னேறி கொண்டு போகிறாங்கன்னா அவர்கள் எப்படி எவ்வளோ வருமானம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல விசாரிப்பதாக இருக்கும். நலன் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, எவ்வளோ வருமானம் வாங்குறீங்க அதை பார்த்திங்கன்னா மெயினாக கேட்பாங்க. இப்படி உள்ளவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சிந்தித்து செயல்படணுமோ அப்படி நம்ம செயல்படணும். உடனே நம்ம உண்மையான வருமானத்தை கூறுவது அப்படிங்கிறது கூடாது. ஏதோ வாங்குகிறேன், வேலை செய்கிறோம், அதற்கு தகுந்தாப்புல அப்படின்னு நம்ம கூறிக்கொண்டு போகணும். அதே போல் நம்ம இலக்கையுமே நம்ம கனவு வச்சுருப்போம், ஒரு இலக்கு, இப்படி நம்ம வேலைக்கு போகணும், நம்மளுடைய ஆசை இப்படி இருக்கும். அதையுமே பார்த்திங்கன்னா யாரிடமுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வருமானம், இலக்கு, குடும்ப விஷயங்கள், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக யாரிடமும் கூறாமல் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனாலே அந்த வாழ்க்கை சுபமாக அமையும் அப்படிங்கிறது தான். அதனால் முடிந்தளவு இந்த விஷயங்களை முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம வயதான காலம் வந்துருச்சு, ரொம்ப ஒரு வயசான காலம் வந்துருச்சுன்னா நம்ம சில விஷயங்களை பேசுகிறோம் அப்படிங்கிறத பெரிதாக கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம், ஒரு இளைஞராக இருக்கும், அதற்கப்புறம் நம்ம குடும்பஸ்தராக மாறுதோம். அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை மறைச்சி தான் வாழ வேண்டி இருக்கின்றது. வயதான காலத்தில் நம்ம சிரிச்சுக்கிட்டே நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்ட்டு எனக்கு அப்போ இப்படி கூட தெரியாது அப்படின்னு நம்ம தமாஷா பேசலாம். ஆனால் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ரகசியமாக தான் வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற பார்த்திங்கன்னா பணத்தின் தேவை அதிகமாக இருக்குது. இப்போ எந்த விஷயத்தில் எங்கேருந்து யார் நமக்கு துரோகம் பண்ணுவோம் அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் முடிந்தளவு இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து கொண்டு வாழ்வதே சிறந்தது. அப்போ யார்கிட்டையுமே எதையுமே பேச முடியாதா அப்படின்னா உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் இருக்கிறாங்க, உங்கள் கணவனோ மனைவியோ குழந்தைகள், இவர்களுக்கு மேலே உங்களுக்கு என்ன உலகம் இருக்குது? அதனால் இவர்களிடமே பகிர்ந்து கொண்டு நலமோடு வாழுங்கள். உங்கள் அம்மா அப்பா இப்படி இவர்கள் தான் நம்மளுடைய உலகமே தவிர மற்றவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பேச்சு வழக்கு, ஏதோ ஒரு உதவி இப்படின்னு நம்ம அனுசரித்து கொண்டு போகணும். அதுக்காக எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சுபமாக அமையும் அப்படிங்கிறது தான். அதனால் இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அனுபவமும் இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயத்த நிறைய பேர்கிட்ட சொல்லி அவர்களுக்கு குழம்பி போயிருப்பாங்க. நம்ம யாருக்குமே இதை தெரிவிக்கலையே, இவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்போம், ஆனால் நமக்கு இப்படி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரிய வரும்போது தான் நமக்கே புரியும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்ம சூதானமாக இருந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.